அதாவது இவங்க உள்ளாட்சி பதவிகள்ல அமர்ந்த பிறகு இவர்களை சுற்றி வந்த சர்ச்சைகள், இவர்கள் சேர்த்திருக்கும் சொத்துக்கள் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா, மேலும் ஷாக் ஆக்குற விதமா தான் இருந்துச்சு தான். குறிப்பாக குளிர் நகராட்சியின் தலைவி, துணைத் தலைவர், அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மற்றும் கோவை மாநகராட்சியினுடைய மண்டல தலைவர்கள் இருவர் மற்றும் கோவை நகராட்சியில பெண் சேர்மன் ஒருத்தர், பின்னலாடை நகராட்சியின் சேர்மன் ஒருத்தர்னு சிலரை இவர் வந்து வட்டம் அடிச்சிருக்காராம். குறிப்பாக இந்த லிஸ்ட்டில் இப்படி பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிற பலரையும் இனியில் வரக்கூடிய மக்கள் நல திட்டங்களாக இருக்கலாம், இல்லை வந்து கட்சி நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், பிரச்சாரங்கள் இதில் எல்லாம் அவங்களுக்கு முன்வரிசையிலிருந்து முக்கியத்துவம் குறைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இவங்களை எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் செஞ்சிடணும் அப்படின்னும் அவர் உத்தரவிட்டிருக்காரா. ஆனால் இதெல்லாம் தெரியாத இவங்க தங்களுடைய துறை மந்திரியான KN நேருவோட பந்தோபஸ்தில் தாங்கள் இருக்கிறதா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் இவங்கெல்லாம் செந்தில் பாலாஜியினுடைய பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறது இவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறது தான் ஹைலைட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய துறையில் செந்தில் பாலாஜி அவர்கள் மூக்க நுழைக்கிறது KN நேருவை ரொம்பவே டென்ஷன் ஆக்கியிருக்கு தான்.